ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸும் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தவரங்காவை கட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்பயாவது இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டு பூண்டு போடணும். இந்த கறிவேப்பிலை பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி போடணும். இப்போ கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்து இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சிக்கன் மசாலா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வருங்க. அதனால சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாத்தூளும் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து காய் வேகிற அளவுக்கு கொதிக்கணும். காய் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறமா இப்போ வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அந்த வேர்க்கடலை பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கணுங்க. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி எப்போயாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.